அப்போ 1ஆம் இடம் 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிபத்திய தோஷத்தை அவரே கொடுத்துக்குவார். இப்போ இந்த கிரகம் அதாவது வந்து 2 போர்ட்ஃபோலியோ வாங்கின கிரகங்கள் ஒரு இடத்துல உட்காந்துருச்சு அப்படின்னா அந்த இன்னொரு இடம் வந்து எம்டி ஆகக்கூடாது. அந்த எம்டி ஆச்சு அப்படின்னா ஆதிபத்திய தோஷம் கண்டிப்பாக வேலை செய்யும். ஆனால் இவருக்கு நல்ல வேலையை வந்து சந்திரன் வந்து 4ஆம் இடத்துல உட்காந்துட்டார். அப்போ தாயை நம்பிய குழந்தையாகவும் தந்தையை இழந்த குழந்தையாகவும் இந்த ஜாதகர் வந்து அவருடைய வாழ்க்கை நடத்துகிற பாதகாதிபதியினுடைய தசையில். அந்த பாதகாதிபதியுடைய தசை வந்து வியாதியை கொடுக்கல, அந்த பாதகத்தை செய்யக்கூடிய தனக்கு இணையான தன்னை ஈன்ற தந்தையை அவர் வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டம். அவர் அப்பா இருக்காரு. இங்கே வந்து சூரியன் மறையலை. இந்த இடத்துல வந்து தனுசு ராசியில் பொதுவாகவே ஒரு சிறப்பு விதி அப்படின்றது தனுசு மேஷம் சிம்மம் இந்த ராசிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த கிரகங்கள் மாறி உட்காண்டாலே அவங்களுக்கு வாழ்க்கையில் வளம் உண்டு அப்படின்றது வந்து ஒரு சிறப்பு விதி இருக்குது. அந்த விதியின்படி இந்த சூரியன் வந்து இந்த இடத்துல உட்கார்ந்ததுனால அப்பா வந்து மறையலை, லக்கணத்திலேயே